நாங்க ஜாலியா ஊருக்கு கிளம்புறதுக்காக பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹஸ்பண்டோட துணி ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 days கழிச்சு தான் வராங்க. சரி என்னோடய ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களோட திங்ஸ் நியூ ட்ரெஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் டே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எதுக்காக ஊருக்கு போகிறோம் என்ன ஏது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், சாருக்கு புது ஷர்ட்டு புது பேண்ட்டு, ஜாலி தான் அவங்களுக்கு ஃபுல்லாகவே நியூ ட்ரெஸ் தான். அப்போ தான் அவங்க ஃபங்க்ஷனில் பார்க்க அழகாக இருப்பாங்க. அம்மா அவங்களே சொல்லிக்கிறாங்க. சரி ஓகே, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் அடுக்கிக்கலாம். அவங்க ட்ரெஸ்ஸே வச்சு ஒரு பாதி சூட்கேஸே அரைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் 3 பேர் ட்ரெஸ்ஸை வைக்கிறது இடமே இல்லை. சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய பையன் முறைச்சி பார்த்துட்ருக்கான். என்னடா அப்பா மட்டும் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்களே, நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட்லி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த ட்ரெஸ் போடுங்க அந்த ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ் சஜஷன் கொடுக்குறது எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான். யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி சஜஷன் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் சஜஷனும் கொடுப்பாங்க. இப்போ அப்படியே என்னோடய ட்ரெஸ்ஸுமே நான் எடுத்து வச்சிடுறேன். நியூ ட்ரெஸ்ஸஸ் தான் மோஸ்ட்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்மளும் பார்க்க ஃபங்க்ஷனில் அழகாக இருக்கணும்ல, அவங்க மட்டும் அழகாக இருந்தால் போதாதுன்னு சொல்லிட்டு நானுமே என்னோடய ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட கூட வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், ஜூஸு, அப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாமே எடுத்து வைக்கணும். பர்ஸில் வந்து கேஷ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு 3மே கம்பல்சரி எடுத்து வைக்கணும். அது எல்லாமே டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் செயின் செட்டு அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே கவரிங் தான், கோல்டெல்லாம் கிடையாது. நான் கோல்டு வந்து அந்தளவுக்கு போட விரும்ப மாட்டேன், ஏன்னா எனக்கு கோல்டு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் ரப்பர் பேண்டு, தேவையான ஐட்டம்ஸு, கிளிப்ஸு எல்லாமே எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஊருக்கு போகும்போது எப்படி பேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பேக் பண்ணுவேன். எப்பயுமே நிறையா திங்ஸும் கொண்டு போகணுன்னு சொல்லி நினைக்க மாட்டேன். பட் குழந்தைங்களுக்கு மட்டும் நிறையா ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருவேன். ஏன்னா எந்த நேரம் எப்படி இருக்கோ நம்மளுக்கே சொல்ல முடியாது குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருவேன் ட்ரெஸ் எல்லாமே. இப்போ ஓகே, சூட்கேஸ் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். பர்ஸ்லேயுமே A to Z எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.